ஹலோ நண்பா பேஸ். ஸோ வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட் தமிழ் சீரிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சீரிஸ்ல பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா டி நகர் தான். யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுல எங்களுக்கு கஷ்டம். இதே மாதிரி உங்க தொகுதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டி நகர்ல இருக்கிற பெரிய மேஜர் ப்ராப்ளம் சொல்லி பார்க்க போகும்போது அங்க இருக்க போக்குவரத்து நெரிசலுக்கு மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்கிறது, மழைநீர் வடிகாலை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்துறது, அதே மாதிரி பார்க்கிங் ஏதுவான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அங்க உள்ள வணிகர்களோட வளர்ச்சியை மேம்படுத்துற மாதிரி உள்ள நிறைய கோரிக்கைகள் மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. டி நகரோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பார்க்க போகும்போது 2,70,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 2,70,000 வாக்காளர்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றது பெண் வாக்காளர்கள் 52%, ஆண் வாக்காளர் பார்க்க போது 42% இருக்கு. ஸோ டி நகர் மக்களோட முதல் கட்ட அதிக உள்ள வாக்காளர் பார்க்கும்போது நடுத்தர மக்கள் இருக்காங்க. இரண்டாம் கட்ட அதிக வாக்காளர் சொல்லி பார்க்க போகும்போது வணிகர்கள் இருக்காங்க. மூணாம் கட்ட அதிக வாக்காளர் பார்க்கும்போது இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ 2026 கள நிலவரம் கரண்ட் நிலவரம் டி நகருக்கு பார்க்க போகும்போது மாற்றத்திற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து பர்டிகுலரா ஒரு பார்ட்டியோட கோட்டையாவே இருக்கு. பட் கரண்ட் சினாரியோ சொல்லி பார்க்க போகும்போது இது ஒரு ஸ்விங் கான்ஸ்டியூஷனா மாறி இருக்கு. அதாவது ஒரு இழுபறியான கான்ஸ்டியூஷனா மாறி இருக்கு. ஏன்னா புதிய கட்சிகளோட வரவால பூத் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்க போகும்போது இந்த தொகுதியில மட்டும் 300 பூத் இருக்குது. அதே மாதிரி நம்ம யூசுவலா எப்பயுமே பார்க்குற மாதிரி பூத் ஃபார்முலா சொல்லி பார்க்க போகும்போது இந்த 300 தொகுதிக்கு நமக்கு தேவையான ஒவ்வொரு பூத்துக்கும் 240 ஓட்டு வேணும். சோ அந்த மாதிரி இந்த தொகுதியை வின் பண்றதுக்கு நமக்கு 72,000 ஓட்டு இருந்தா நம்ம வின் பண்ணிடலாம். அப்போ 300 தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு 240 ஓட்டுங்கிற மாதிரி நம்ம கட்சிக்கு போலிங் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த தொகுதியை ஈஸியா வின் பண்ணிடலாம். இந்த தொகுதியோட மொத்த நம்ம கட்சியோட உறுப்பினர் மட்டும் 1,25,000 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த தொகுதியை நம்ம கைப்பற்றிருக்கோம். பிளஸ் ரெண்டாவது என்ன மேஜர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான இன்னும் வாக்கு பெரும்பான்மையோட நம்ம ஜெயிக்கிறதுக்கு களப்பணிங்கிறது நண்பா நம்பி பார்த்துக்கணும். 2021 வெற்றின்னு சொல்லி பார்க்க போகும்போது டிஎம்கே வந்து அதிகமா வாக்கு வித்தியாசத்துல வந்து அங்க வின் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி நமக்கு வின்னிங் ட்ரிக்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா மேஜரா உள்ள ப்ராப்ளம் நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும். சோ அதே மாதிரி கரெக்டா பெண் வாக்காளர்கள், வணிகரோட வாக்காளர்கள், அதே மாதிரி நடுத்தர மக்களோட வாக்காளர்கள் இவங்க எல்லாரோட வாக்குமே கரெக்டா போலிங் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் இந்த தொகுதி 200%. சோ வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்க அடுத்த என்ன தொகுதி வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.